மறுபிறவி இல்லாதவர்கள் மட்டுமே இக்கோயிலுக்கு வர முடியும் என்ற பெருமை பெற்ற சிவன் கோவில். வருடம் முழுவதும் சூரிய ஒளி சிவன் மீது விழும் அதிசயம் நிறைந்த சிவ ஆலயம். வருடத்தில் ஒரு முறை இந்த கோவிலுக்கு வந்து இறைவனை பூஜிக்கும் அதிசய நாகம். வணக்கம் விவஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல தேப்பெருமாநல்லூர் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த ஆலயம் எங்க உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். இந்த ஆலயமானது கும்பகோணம் மாவட்டம் தேப்பெருமாநல்லூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. கும்பகோணத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்து அருகில் உப்பிலியப்பன் கோவிலும் திருநாகேஸ்வரர் நாகநாத கோவிலும் அருகில் அமைந்துள்ளன. கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஆலயத்தோட முழுமையான வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். தேப்பெருமாநல்லூர் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி ஆலயம் மறுபிறவி நீக்கும் சிவன் கோயில் என்ற பெருமைக்குரியது. இங்க மூலவராக சிவபெருமான், ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி, ஸ்ரீ ருத்ராசேஸ்வரர், ஸ்ரீ நாக விஸ்வநாதர் என்கின்ற பெயர்களால் அருள் பாலிக்கிறார். அம்மனின் பெயர் ஸ்ரீ வேதாந்த நாயகி. தலவிருசமாக வன்னி மரம், வில்வ மரம் உள்ளது. தீர்த்தத்தின் பெயர் பிரம்ம தீர்த்தம். புராண காலத்தில் இந்த ஊர் தேவராஜபுரம் என்று அழைக்கப்பட்டது. இந்த ஆலயம் 1000 ஆண்டுகள் முன்பு கட்டப்பட்டது. இந்த கோவில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது என்று கூறப்படுகிறது. மறுபிறவி இல்லாதவர்கள் மட்டுமே இந்த திருக்கோயிலுக்குள் நுழைய முடியும். மற்றவர்கள் யார் நினைத்தாலும் இந்த ஆலயத்திற்கு செல்ல முடியாத அளவுக்கு அவர்களுக்கு தடைகள் ஏற்படும். மகா சித்தர் அகத்திய முனிவரே இந்த கோயிலுக்கு பல முறை வர முயற்சி செய்தும் சிவனை தரிசிக்க முடியவில்லை என்கிறது தல வரலாறு. இத்திருக்கோவிலின் தல தீர்த்தமான பிரம்ம தீர்த்தம் கோயிலின் கிழக்கு பகுதியில் உள்ளது. தினமும் காலையில் சூரிய பகவான் தன் ஒளி கதிர்களை சிவலிங்கத்தின் மீது படர செய்து வழிபடுகிறார். அதற்கு பின் தான் காலை 7 மணி அளவில் கோயில் திறக்கப்படுகிறது. வருடத்தில் 365 நாட்களும் சூரிய ஒளி சிவன் மீது விழும் அதிசயம் இந்த ஆலயத்தில் நிகழ்கிறது. சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது படுவதற்கு ஏற்ப கிழக்கு வாசல் சாளாரம் போல் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயில் கிழக்கு நோக்கியும் விஸ்வநாதர் கிழக்கு பார்த்து உள்ளார். இருந்தாலும் கோயிலுக்குள் நுழைவது பின்புறமான மேற்கில் இருந்துதான். நுழைவாயிலில் ராஜகோபுரம் இல்லை, ஒரு சிறிய நுழைவாயிலே உள்ளது. அம்மன் ஸ்ரீ வேதாந்த நாயகி பிரதான வளாகத்திற்குள் தெற்கு நோக்கியவாறு வீற்றிருக்கிறாள். கோயில் குளம் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. பிரதான கோயிலில் உள்ள சிவலிங்கம் முழு ருத்ராஷ்டிரம் அலங்காரத்துடன் காட்சியளிக்கின்றார். 22,000 ருத்ராசனங்கள் கொண்ட கவசம் இது. இங்க அர்ச்சனையும் ருத்ராசம் கொண்டே செய்யப்படுவது இந்த கோயிலின் தனி சிறப்பு. ஏகமுக ருத்ராசத்துடன் தொடங்கி 12 முக ருத்ராசத்துடன் முடிக்கப்படுகிறது. மரகதக்கல் உடைய ஆபரணம் லிங்கத்தை அலங்கரிப்பதால் சூரிய ஒளியுடன் தீபாரதனை காட்டும் பொழுது கர்ப்ப கிரகமே ஜொலிக்கிறது. வருடத்தில் ஒரு முறை நாகர் நல்ல பாம்பு வடிவில் இங்கு உள்ள சிவனுக்கு வில்வை பூஜை செய்து தனது தோலை சிவனுக்கு மாலையாக அணிவித்து செல்லும் அதிசயம் இங்கு நிகழ்கிறது. கலியுகத்தில் நடக்கும் ஒரு அதிசயங்களில் இதுவும் ஒன்று. இத்தல சிவனை பிரதோஷம் அன்று தரிசிப்பது 1000 மடங்கு புண்ணியம் தரும். மறுபிறவி இல்லாதவர்கள் தரிசிக்க வேண்டிய வாசல் பிரதோஷ நாட்களில் மட்டுமே திறக்கப்படுகிறது. அதே போல் மாசி மாதத்தில் அனைத்து நாட்களிலுமே இந்த சூரிய வாசல் திறந்தே உள்ளது. கோவில் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் பராமரிக்கப்படுகிறது. பிரதோஷம் தவிர மற்ற நாட்களில் காலை 11:30 மணிக்கு கோவில் மூடப்படுகிறது. சிவபெருமானின் ஆபரணத்திலிருந்து எடுக்கப்படும் ருத்ராசனம் இங்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த ஆலயத்தில் நாகப்பாம்பு நுழைவதையும் சிவலிங்கத்தின் மேல் படுத்திருப்பதையும் கோயிலில் வந்த பக்தர்கள் பலர் கண்டு களித்துள்ளனர். பாம்பு லிங்கத்தில் இருந்து மெதுவாக இறங்கி அபிஷேக பாதை வழியாக கோயில் தல விருசமான வில்வ மரத்தை நோக்கி சென்றது. பின்னர் அது மரத்தின் மீது ஏறி வில்வ இலைகளை பறித்து மீண்டும் சிவன் சந்நிதிக்கு திரும்பியது. வில்வ இலைகளை சிவபெருமான் மீது விழுவதற்காக அதன் வாயை திறந்தது. நாகப்பாம்பு அதோடு நிற்காமல் அதையே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தது. அதன் அருகே செல்ல முயன்ற ஒவ்வொரு பக்தர்களையும் பார்த்து பாம்பு சீறியது. இந்த சம்பவம் வீடியோவாகவும் போட்டோவாகவும் பல நாளிதழில் வெளியானது. அப்பொழுது உரிக்கப்படும் பாம்பு சட்டை ஆலயத்தில் காணப்படுகிறது. இன்றும் இந்த ஆலயத்தில் சென்றால் பாம்பு உரித்த சட்டையை நாம் காணலாம். மிகவும் பழமையான இத்திருக்கோயிலில் ஆகம விதிக்கு முற்றிலும் மாற்றாக அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு இருக்கும் தெய்வங்கள் அனைத்தும் மாறுபட்ட கோலத்திலேயே காட்சி தருகின்றனர். தென் திசை நோக்கி தனி சன்னதியில் வேதாந்த நாயகி அருள் புரிகிறாள். இந்த அம்மன் வலது காலை எடுத்து வைத்து முன்னோக்கி வருவது போன்று தோற்றமளிக்கின்றாள். அம்மன் நம்முடன் பேசுவது போல உதடுகள் குவிந்த நிலையில் உள்ளன. இது வேறெங்கும் காண முடியாத காட்சி. அம்மன் சன்னதியில் சில வருடம் முன்பு தீபம் காலை 7 மணி முதல் 9 மணி வரையிலும் அணைவதும் மீண்டும் தானாக எரிவதுமாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை பொதுமக்கள் அனைவரும் திரண்டு வந்து அந்த காட்சியை கண்டு அம்மனை வழிபட்டு சென்றதும் இங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அம்பாள் சன்னதிக்கு அருகில் சாந்த பைரவர் என்ற சிறிய உருவிலும் மகா பைரவர் என்ற சுமார் 5 அடி உயரத்தில் பெரிய உருவிலும் ஒரே சன்னதியில் 2 பைரவர்கள் காட்சி தருகின்றனர். பைரவ சன்னதிக்கு பக்கத்தில் சனி பகவான் காக்கை வாகனத்துடன் இடுப்புக்கு கீழே இடக்கை வைத்தபடியும் ஒய்யாரமாக மேற்கு நோக்கி இறைவனை பார்த்த வண்ணம்
காட்சி தருகின்றார். சனி பகவான் ஒருமுறை சிவபெருமானை பிடிப்பதற்காக வந்தார். அப்பொழுது சனியிடமிருந்து தப்பிக்க ஈஸ்வரன் அரச மரத்தடியில் மறைந்து நின்றார். அதனால் சனி பகவானால் சிவபெருமானை பிடிக்க முடியவில்லை. அப்பொழுது அந்த பார்வதி சனீஸ்வரனை பார்த்து, என்ன சிவபெருமானை பிடிக்க முடியாமல் தோல்வி அடைந்து திரும்பி செல்கிறாயா என்று கேட்டால், சனி பகவான், வந்த வேலை வெற்றியுடன் முடிந்தது. சிவபெருமானே அரச மரத்தில் பின்புறம் ஒளிந்திருக்க நேர்ந்ததல்லவா, அந்த நேரமே நான் அவரை பிடித்த நேரம் என்று ஆணவத்துடன் சொன்னதுடன் சற்று ஒய்யாரமாக இடுப்பில் இடக்கை வைத்து வண்ணம் பார்வதி முன் நின்றார். சனி சொல்வதை கேட்டு சிவபெருமான் அரச மரத்தில் பின்புறத்தில் இருந்து கோபத்தோடு வெளிப்பட்டு மகா மந்திர பைரவர் அவதாரம் எடுத்து சனி பகவானை இரண்டாக கிழித்தார். இரண்டாக கிழிக்கப்பட்ட சனி பகவான் சிவபெருமானை நோக்கி, ஈஸ்வரா, தாங்கள் வகுத்து கொடுத்த சட்டப்படிதான் நான் இயங்குகிறேன். நான் இல்லை என்றால் பூலோகவாசிகள் தங்கள் விருப்பப்படி மிகுந்த ஆணவத்துடன் செயல்படுவார். எனவே ஆணவத்தோடு நான் நடந்து கொண்டதற்காக என மன்னித்து மீண்டும் முன்பு போல் செயல்பட அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார். அவர் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் இரு கூறான உடலை ஒன்று சேர்த்து அருள் புரிந்தார். இவ்வாறு ஆணவம் நீங்கிய இந்த சனி பகவானை வணங்கினால் சனி தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம். மகாமந்திர பைரவராக உக்கிரமாக காட்சி தந்த ஈஸ்வரனுக்கு 4 வேதங்களை சொல்லி அவர் கோபத்தை தணித்தால் அம்பிகை. இதனால் தான் இந்த அம்மன் வேதாந்த நாயகி என்ற பெயர் பெற்றால். அந்த வேளையில் நாரதர் அங்கு வந்தார். ஈஸ்வரர், நீங்கள் சனி பகவானை இரண்டாக கழித்த பாவம் உங்களை பிடித்துக் கொண்டது. இனிமேல் நீங்கள் விஸ்வரூபம் எடுக்க இயலாது. எனவே நீங்கள் 12 ஜோதிர்லிங்கங்களை ஒரு சேர தரிசித்தால் மட்டுமே அந்த பாவம் நீங்கும் என்று கூறினார். உடனே ஈஸ்வரன் 12 ஜோதிர்லிங்க பரமேஸ்வரர்களையும் இத்தலத்திற்கு வரவழைத்தார். இதனை கண்ட நாரதர், இவர்களில் ஒருவர் இங்கு வந்தாலுமே எத்தகைய பாவங்களும் சாபங்களும் தோஷங்களும் நீங்கிவிடும். அப்படி இருக்க 12 பேரும் வந்து இறங்கியதால் இது மிக அதிசயமான சேசனம் என்று போற்றி புகழ்ந்தார். 7 ஜென்மங்களில் புண்ணியம் செய்தவர்களும் மறுபிறவி இல்லாதவர்கள் தான் இங்கு வந்து தரிசிக்க முடியும் என்று நாரதர் சொன்னார். அதில் ஒரு ஜோதிர்லிங்கமான காசி விஸ்வநாதர் விசாலாட்சியுடன் அங்கே தங்கிவிட்டார். அந்த சன்னதி மகா மண்டபத்தில் தென்கிழக்கு மூலையில் உள்ளது. இத்தல இறைவனின் மகிமையை அறிந்த அகத்திய முனிவர் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமியை தரிசிக்க வந்தார். அகத்தியர் வருவதை அறிந்த சிவபெருமான் அகத்தியருக்கு மறுபிறவி உண்டு என்பதால் அவரை அங்கு வராமல் தடுக்க எண்ணினார். அதனால் மகரந்த மகரிஷியை அழைத்து அகத்தியின் வருகையை தடுக்குமாறு கூறினார். இறைவனின் கட்டளை ஏற்ற மகரந்த மகரிஷி அகத்தியர் மேற்கொண்டு நடக்க முடியாமல் மகரந்த பூக்களாக மாறி வழியை அணைத்து விட்டார். வழி மறித்த மகரந்த மலர்களை 4 திருஷ்டியால் பார்த்த அகத்தியர் அந்த மலர்களில் மகரந்த மகரிஷி இருப்பதை அறிந்து, மகரிஷியே, நான் சுவாமியை தரிசிக்க செல்ல வேண்டும், வழிவிடுங்கள் என்றார். மகரந்த மகரிஷி மறுத்தார். கோபமடைந்த அகத்தியர், பூ போன்று இருக்கும் உன் முகம் யாழி முகமாக மாறட்டும் என்று சாபமிட்டார். பின்பு அவர், மாமுனிவரே, இதனை நான் என் விருப்பப்படி செய்யவில்லை, இறைவன் கட்டளையிட்டதால் தான் தங்களை வழிமறைத்தேன் என்றார். உங்களுக்கு மறுபிறவி உள்ளதால் நீங்கள் இத்தல இறைவனை தரிசிக்க முடியாது என்று கூறி தன் சாபத்திற்கு விமோசனம் கேட்டார். சாந்தமடைந்த அகத்தியர், உலகத்தில் யாரும் பூஜை செய்யாத பொருளை கொண்டு இறைவனை பூஜை செய்தால் சாபம் நீங்கி மீண்டும் பழைய முகத்தினை அடைவீர் என்று சொல்லிவிட்டு திரும்பி சென்றார். உடனே மகரந்த ரிஷி தேப்பெருமாநல்லூர் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி ஆலயத்திற்கு வந்து யாழை முகத்துடன் பூஜை செய்தார். இன்று ஒரு வகை மலரால் பூஜை செய்தால் அடுத்த நாள் வேறு மலரை கொண்டு பூஜை செய்தார். இப்படி 50 வருடங்கள் பூஜை செய்தார். ஒரு நாள் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அவர் கழுத்தில் இருந்து ருத்ராட்ச மாலை அருந்து சுவாமியின் லிங்கம் மீது விழுந்தது. அப்பொழுது இறைவன் ஜோதியாக ஜொலித்தார். இறைவனை கண்ட மகரிஷி ஒரு முக ருத்ராட்சிலிருந்து 14 முகம் கொண்ட ருத்ராசனம் வரை சமர்ப்பித்து பூஜை செய்ய சுவாமி ரிஷிக்கும் காசி கொடுத்தார். ரிஷி தன் யாழி முகம் மாறி சாப விமோசனம் அடைந்தார். அதனால்தான் இத்தல இறைவனுக்கு ருத்ராச கவசம் சாற்றப்படுவதாக சொல்கிறார்கள். மகா மண்டபத்திலிருந்து கிழக்கு வாசல் வழியாக வெளியே வந்தால் நந்தியம் பெருமான் காட்சி தருகின்றார். இவருக்கு வலது காது கிடையாது. பிரளய காலத்தில் உலகமே மூழ்கிய போது இத்தலம் மட்டும் தண்ணீரில் மூழ்காமல் வெளியே தெரிந்தது. அப்பொழுது பிரம்மா இத்தலத்தில் இறங்கி பார்த்தார். அங்கே விஸ்வநாத சுவாமி இருப்பதை கண்டு வழிபட்டார். ஈசன் அப்பொழுது ஜோதிர்லிங்கமாய் காசி கொடுத்தார். இந்த நிலையில் பிரளயத்தில் சிக்கி கொண்ட நந்தி இறைவனை தேடி இத்தலத்திற்கு வேகமாக வந்தது. அப்பொழுது அது கால் சறுக்கி ஒரு பக்கமாக விழுந்திடவே அதன் வழக்காது மடங்கி உள்நோக்கி சென்று விட்டது. இதனால் வருந்திய நந்தி இறைவனை நோக்க, நந்தியின் உள்ள போக்கை அறிந்த இறைவன், நந்தியே வருந்தாதே, யார் ஒருவர் தங்கள் குறைகளை உன் வழக்காது இருந்த பக்கம் சொல்கிறார்களோ அதனை நான் உடனே நிவர்த்தி செய்வேன் என்று ஆறுதல் கூறினார். அதன்படி இந்த நந்தியின் வழக்காது பக்கம் தங்கள் குறைகளை கூறினால் அது நிவர்த்தியாகி உடனே நிறைவேறுகிறது என்கிறார்கள். ஆலயத்தின் தெற்கு பகுதியில் உள்ள சன்னதியில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி காட்சி தருகின்றார். இவர் சீடர்கள் யாருமின்றி காளை வாகனத்தில் அமர்ந்து நிருதி திசையை நோக்கி அருள் புரிகிறார். இவரை அன்னதான தட்சிணாமூர்த்தி என்கிறார்கள். இவரை தரிசித்தால் சாபங்கள் நீங்கும், கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கலாம். இவருக்கு தினமும் பழைய சோறு படைக்கப்படுகிறது. இவரை மனதார வழிபட்டால் பசித்த நேரத்தில் உணவு கிடைக்கும் என்கிறார்கள். இக்கோயில் வடமேற்கு பகுதியில் ஸ்ரீ முருகப்பெருமான் தன் மனைவிகளுடன் அருள் புரிகிறார். ஆலயத்தின் வடக்கு கோஷ்டத்தில் மகாவிஷ்ணு காட்சி தருகின்றார். இவர் நவராத்திரி விழாவின் பொழுது தன் மாப்பிள்ளையான சிவபெருமானையும் தங்கையான வேதாந்த நாயகியும் சீர்வரிசை கொடுத்து தன் ஆலயத்திற்கு அழைத்து செல்கிறாராம். இந்த சிவாலயத்திற்கு அருகில் பெருமாள் கோயில் உள்ளது. இந்த பெருமாள் கோவிலில் நவராத்திரி திருவிழா நடைபெறும் பொழுது கடைசி நாள் சிவ தம்பதியர் அங்கே வருகை தருவதை வழக்கமாக உள்ளது. அவருக்கு அருகில் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் சன்னதி உள்ளது. இங்கு 2 சண்டிகேஸ்வரர்கள் அருள் புரிகிறார்கள். ஒருவர் பெரிய தோற்றத்தில் தெற்கு நோக்கியும் இன்னொருவர்
ஒருவர் சிறிய திருவுருவில் கிழக்கு நோக்கியும் உள்ளனர். அதே போல இந்த ஆலயத்தில் 2 துர்க்கைகள் உள்ளனர். கன்னி மூலையில் கபால விநாயகருக்கு தனி சன்னதி உள்ளது. இவரை வழிபட சகல பாவங்களும் நீங்கி எடுத்த காரியம் முழு வெற்றி பெறும் என்கிறார்கள். இந்த கணபதியின் கண்கள் யானை முகத்திற்கு உள்ளது போல முகத்தின் பக்கவாட்டில் இல்லாமல் மனிதருக்கு இருப்பது போல முகத்தின் நடுவில் உள்ளது. மேலும் இவரது கை கால் விரல்கள் மனித விரல்களைப் போல நீண்டு உள்ளது. இடுப்பில் கபால மாலையை அணிந்திருக்கிறார் இவர். இந்த கபால விநாயகருக்கு சந்தனாபிஷேகம் செய்யும் பொழுது அவரது இடுப்பில் உள்ள கபால ஒட்டியானத்தை நாம் தரிசிக்கலாம். இக்கோவிலின் கர்ப்ப கிரகம் மட்டும் தேன் கலந்த சுண்ணாம்பால் கட்டப்பட்டது என்று வரலாறு சொல்கிறது. திருப்பாம்பரம் பாம்புரநாதர் கோவிலை அடுத்து இத்திருக்கோவிலில் ராகு பகவானும் கேது பகவானும் ஒரே இடத்தில் அருள் புரிகின்றனர். வேறு எங்கும் இப்படி இருவரை ஒன்றாக இணைந்து காசு தருவதில்லை. ஒரே இடத்தில் இவரை வணங்கும்படி ஒற்றுமையோடு அருள் புரிகின்றனர். நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் வேறு வேறு திசைகள் நோக்கி இருப்பதும் இங்கு மட்டுமே உள்ள சிறப்பு அம்சமாகும். சுவாமியை தரிசித்ததும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வில்வத்துடன் ருத்ராசம் ஒன்றும் கொடுக்கிறார்கள். இந்த ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 8 மணி முதல் 11:30 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 7:30 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த மறுபிறவி நீக்கும் அதிசய சிவன் கோவிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்துல சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஓம் நம சிவாயே. நன்றி, வணக்கம்.